ஒரு ஊர்ல விறகு வியாபாரி ஒருத்தன் அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாமா. அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்களாமா. அவருக்கு சொந்தமான ஒரு ராசியான இரும்பு கோடாரியை வச்சிருந்தாராம். அதை வச்சு தினமும் காட்டுக்கு போய் சில விறகுகளை வெட்டி அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்று அதை பணமாக்கி அவரோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வந்தாராமா. இப்படியே நாட்கள் கழிஞ்சிச்சாமா. ஒரு நாள் விறகு வெட்ட அவர் ஆத்தங்கரை ஓரமாக போய் அங்கே இருக்கிற மரத்தை வெட்டிகிட்டு இருந்தாராமா. அப்படி அவர் அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட கோடாரி கை வழுக்கி ஆற்றுக்குள்ளே விழுந்து மூழ்கிருச்சாமா. அந்த விவசாயிக்கோ ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சான். அந்த ராசியான இரும்பு கோடாரியை வச்சு தான் இவ்வளோ நாளாக அவங்களோட மனைவியையும் மகளையும் தன்னோட குடும்பத்தையும் கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வந்தனே, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடவுளை நினச்சி ரொம்ப வருந்தினாராம்மா. அப்போது திடீர்னு ஆற்றிலிருந்து லட்சுமி தேவி அவருக்கு காட்சி அளித்தாங்களாம்மா. சாமியும் அந்த விறகு வியாபாரியை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வருந்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அதுக்கு அந்த விறகு வியாபாரியோ தன்னோட கோடாரி தொலைஞ்ச விஷயத்த சாமி கிட்ட சொன்னாராம்மா. உடனே சாமி, சரி அழாத, இந்த கோடாரியை பாரு, உன்னோட கோடாரி அப்படின்னு ஒரு வெள்ளி கோடாரியை அவர்கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கு விவசாயியோ, இல்லை இல்லை, இது என்னோட கோடாரி இல்லை அப்படின்னு சொன்னாராம்மா. சரி, இந்த கோடாரி ஒன்றுதான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தங்க கோடாரியை சாமி அவர்கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கு அந்த விறகு வியாபாரியோ, இல்லை இல்லை, இதுவும் என்னோடது இல்லை, என்னோடது ஒரு இரும்பு கோடாரி அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கு சாமியோ அவர் உண்மையான இரும்பு கோடாரியை எடுத்து, இந்த கோடாரியை உனது பாரு அப்படின்னு சொன்னிச்சாம்மா. உடனே அவர், ஆமாம் ஆமாம், இதுதான் என்னோட கோடாரி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம்மா. இவ்வளோ இலையாக இருந்தும் தங்க கோடாரிக்கும் வெள்ளி கோடாரிக்கும் ஆசைப்படாத தன்னோட இரும்பு கோடாரி மட்டுமே வேணும்னு சொன்ன இந்த விறகு வியாபாரியை பார்த்து, உன்ன மாதிரி நேர்மையான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் மாதிரி ஆளுங்களால இந்த உலகம் இன்னும் இருக்குது, இந்த 3 கோடாரி உனக்கு தான் சொல்லிட்டு மறைஞ்சிருச்சான். விவசாயியும் ரொம்ப சந்தோஷத்தோடு வீடு திரும்பினாராம்.